கதாநாயகன் ரியோ மற்றும் கதாநாயகி கோபிகா இருவருடைய நடிப்பும் படத்திற்கு பலம். காதலர்கள் இடையே வரும் வாக்குவாதங்கள், ரொமான்ஸ் மற்றும் பிரேக்கப்பில் உடைந்து ஆளும் காட்சிகள் என அனைத்திலும் இருவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். மற்ற நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் நடிப்பும் கவனத்தை பெறுகிறது. அறிமுக இயக்குனர் ஸ்வினீத் எஸ் சுகுமார் எடுத்துக்கொண்ட கதைக்களம் இன்றைய இளைஞர்களை கவரும் வகையில் உள்ளது. அதுவே இப்படத்தின் மிகப்பெரிய பலமாகும். முதல் பாதி திரைக்கதை தொய்வாக இருந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக உள்ளது. குறிப்பாக கடைசி 40 நிமிடங்களில் வரும் எமோஷனல் காட்சிகள் நம்மை கலங்க வைக்கிறது. மேலும் கிளைமாக்ஸ் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸ்வீட்ஹார்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்துவிட்டு பலரும் இது டாடா பேச்சிலர் படங்களைப் போல் உள்ளது என கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் இப்படத்தின் கடைசி 40 நிமிடங்கள் இருக்கும். படத்தின் மாபெரும் பலம் என்றால் அது யுவன் சங்கர் ராஜாவின் இசைதான். அது என்னமோ தெரியவில்லை, என்ன பயமோ புரியவில்லை. காதல் என்று வந்துவிட்டால் இவருடைய இசையை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், காதல் காட்சிகள், எமோஷனல் காட்சி என அனைத்திலும் பின்னணி இசை மற்றும் பாடல்களால் நம்மை வேறொரு உலகத்திற்கு கொண்டு சென்று விட்டார். ரசிகர்கள் கூறுவது போல் என்றும் நம்பர் 1 யுவன். ஒளிப்பதிவு, எடிட்டிங் சிறப்பு. பிளஸ் பாயிண்ட் ரியோராஜ் கோபிகா நடிப்பு. யுவனின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள். கடைசி 40 நிமிடங்கள், குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சி இயக்கம். மைனஸ் பாயிண்ட் முதல் பாதி. அனைவருக்கும் இப்படம் கனெக்ட் ஆகுமா என்பது சந்தேகம்தான். மொத்தத்தில் இந்த ஸ்வீட்ஹார்ட் இளைஞர்களின் மனதில் இடம்பெறும்.